சேலத்துல கூட்டம் நடத்தணும், மக்கள் சந்திப்பு நடத்தணும்ன்றாரு. அதற்கு முன்னாடி திடீரென்று காஞ்சிபுரத்தில் மக்கள் சந்திப்பு நடத்திட்டாரு. சேலத்துல நடத்தக்கூடிய அதற்கான அனுமதி 3 இடங்கள் கேட்டிருக்காங்க. இந்த கோட்டை மைதானம், போஸ் மைதானம், இன்னொரு ஒரு இடம். 3 இடத்துல 2 இடங்கள் ஆபத்தான இடம். அது ஏறக்குறைய கரூர் மாரிய இடம் தான் அப்படின்றாங்க. இன்னும் இது குறித்தெல்லாம் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டியது தமிழ்நாடு காவல்துறை. என்னை பொறுத்தவரை தமிழக வெற்றிக் கழகத்தினர் அரசாங்கம் வகுக்கிற விதிமுறைகளுக்கு உட்பட்டு கூட்டத்தை நடத்துவது என்று முடிவு செய்திருப்பதாக நான் அறிகிறேன். அது தவிர கூட்டத்திற்கு வருகிற பொதுமக்களோ தாய்மார்களோ எந்தவித பாதிப்புக்கும் ஆளாகிவிடக்கூடாது என்பதற்காக கண்ணும் கருத்துமாக இருந்து விஜய் கூட்ட நெரிசல் ஏற்படாதவாறு தடுப்பு ஏற்பாடுகளை செய்வதற்கு ஒரு அணியை, பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக ஒரு அணியை அந்த கட்சிக்குள் உருவாக்கி இருப்பதாகவும் நான் கேள்விப்படுகிறேன். அவர்களுக்கான பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. காவல்துறை அதே சமயத்தில் இன்றைக்கு அரசாங்கம் வகுக்கிற நிபந்தனைகள் விதிமுறைகள் எல்லாம் வெறும் விஜய்க்கு மட்டும் பொருந்தக்கூடாது. அது திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் அதே நிபந்தனைகள் தான் இருக்க வேண்டும். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் அதே நிபந்தனைகள் தான் இருக்க வேண்டும். திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் அதே நிபந்தனைகள் தான் இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் விஜய்க்கு மட்டும்தான் இந்த மாதிரியான ஆட்டிடியூட் என்று சொன்னால் கோர்ட் உங்கள் தலையில் ஓங்கி குட்டும். அது தவிர மக்களும் அதை உன்னிப்பாக கவனிப்பார்கள். அவ்வளவு பெரிய துயரம் நடந்த கரூரிலேயே மக்கள் விஜய் மீது தவறு இருப்பதாக நினைக்கவில்லை. அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் விஜய் பின்னால் தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆசை வார்த்தை காட்டிய அச்சுறுத்தியும் விஜய்க்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் வாங்க முயற்சிகள் நடந்தன. அந்த முயற்சிகள் தோல்வியுற்றன. இல்லை, விஜய் ரொம்ப வலிமையா இருக்காரு. விஜய்க்கு மட்டும்தான் தடங்கள் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் விஜய்க்கு எதிராக நடக்குதுன்ற மாதிரி கட்டமைக்க பார்க்குறீங்களே நீங்க. எப்படி அரசாங்க அதிகாரிகளை பிரஸ் மீட் கொடுத்து விஜய்க்கு எதிராக ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயன்றார்களோ, எப்படி சில ஊடகவியலாளர்கள் விஜய் மீது தூக்கி பழியை போடுவதற்கு திமுகவுக்கு துணை போகிற வகையில் செயல்பட்டார்களோ, அது இல்லை. அதாவது அவர்களுக்கு திருப்தியான ஆர்டர் கிடைக்காதது உச்சநீதிமன்றம். அது தவிர அங்கே நடந்த காட்சிகளை நாமே பார்த்தோம். போலீஸே கண்ணுக்கு தென்படவில்லை. 500 சில்லறை போலீஸ் போட்டேன் என்று டிஜிபி காதில் பூசுற்றுகிறார். ஏடிஜிபி சரி, நம்பும்படியாகவே இல்லை. ஆகவே என்னை போன்ற ஊடகவியலாளர்கள் அப்சர்வராக அரசு பொய் சொல்கிறது என்று நினைக்கிறோம். அந்த கருத்தை சொல்வதற்கு உரிமை இருக்கிறது.